ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ திடீர்னு மாடிக்கு வந்திருக்கீங்க அப்படி பார்ப்பீங்க. கைஸ் செம்ம வேலை சீரியஸா என்னால் சும்மா கைஸ் சின்ன சின்ன பதிவுகள், அதாவது எதுக்கு ப்ரோ இத்தனை நாளாக வீடியோ வரலை நம்ம சேனலில் அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு இது இருக்கும். எதுக்கிட்ட எவ்வளோ நாளாக வீடியோ போட மாட்டேங்கான்னு நினைப்பீங்க. அதாவது ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு 1 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே மக்களே, எதுக்கிட்ட ஒரு நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், வீடியோலாம் எடுத்து வச்சாச்சு. அது ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு ஒரு செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. அதாவது சொல்ல போனால், அதாவது நீங்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். சரி, ஆமாம் உண்மைதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் சேனலில், அப்படிதான் நினைக்கிறேன். செக் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த நம்ம மடையில் போயிட்டு 5 கால் மடையில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருந்தோம், அதை மீன் பிடிக்க முடிஞ்சான்னு பார்த்துருப்போம். அங்கே வேற தண்ணியும் ரொம்ப கலங்கியிருக்கும். அதெல்லாம் போட்டிருந்தேன். பட் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அது வந்து ஃபுல் அந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் ரொம்ப வத்திருச்சு. அதாவது சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ரொம்ப வத்தி அந்த இடத்துல நாங்கள் நிறைய மீன் பார்த்தோம். அதில் நான் ஈல் ஃபிஷ்ஷு அதெல்லாம் நிறைய பார்த்தேன் கைஸ். அதெல்லாம் எடுத்து சூப்பராக வீடியோ சூப்பராக மேக் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் அது வீடியோ எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரில. ஐஃபோனில் தான் எடுத்திருந்தோம், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரில கைஸ். ஒரு 30 நிமிஷம் வீடியோ தரமாக இருக்கும் கைஸ். ஒரு ஒரு சூப்பராக, அதாவது இப்போ வந்து ஒரு ஃபிஷ் நம்ம புதுசாக உங்களுக்கு, அதாவது அந்த மீன் வந்து நம்ம சேனலில் வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஓகேவா, போட்டிருப்பேன். பட் அந்த சைஸில் போட்டதே கிடையாது. அது ஒரு 12 ஃபீட்டில், அவ்வளோ 12 ஃபீட்னு சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எனக்கு கரெக்டான லென்த்து தெரில. ஆனால் லென்த்து கண்டிப்பாக இந்த கம்பிக்கு சாரி இந்த டியூபுக்கு இவ்வளோ இருக்கும் கைஸ். இந்த இதுல இருந்து இதுல இவ்வளவுக்கு இருக்கும் கைஸ். இந்த டியூபுக்கு இவ்வளவு இருக்கும். அவ்வளோ சூப்பர் மீன். அதாவது அது வந்து இறந்து கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கிட்ட போய் பார்த்தா உயிர் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான வீடியோ. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கடுத்த விரால் மீன், ஒரு 4 விரால் மீன், அதெல்லாம் செம. ஆனா எப்படி அந்த வீடியோ மிஸ் ஆச்சு, எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் நம்ம வீடியோ இல்லை, காங்கவே இல்லை வீடியோவை. நானும் எடிட்டிங், அதாவது எடிட்டிங் ஆப்பில் போயிட்டு, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ அந்த ஆப்பில் போய் நம்ம எடிட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பில் வந்து அந்த வீடியோ வந்து இதாகிடும். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்புக்குள்ள அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பேரும். அப்போ வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் அது நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்னு போய் பார்த்தா அதுலேயுமே இல்லை அந்த வீடியோ. அதாவது யாரோ டெலிட் வந்து ஆல் டெலிட் கொடுத்துருக்காங்க, யாருன்னு தெரில. சரி, தேடியும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக எங்கேயும் போக முடியல கைஸ். ஏன்னா வேலு மேகத்தை காட்டுறேன், வீடை பார்த்தீங்கல்ல, கொளுத்தி எடுக்கு கைஸ். எங்கேயுமே போக முடியாது இந்த வெயிலில். அது மட்டும் இல்லாமல் போனாலுமே நமக்கு அங்கே தண்ணியும் கிடையாது. போறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாது. யானை பூந்த மடை அது வந்து வத்தாத இடம். அந்த இடம் மட்டும்தான் ஊர்லேயே அந்த இடம் மட்டும் தான் வத்தாத இடம். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோத்துக்குள்ள இதுல தண்ணி வந்து அப்படி இருக்கும் கைஸ், எப்போதுமே வத்தாது. ஒரு வாட்டி 8 மாசம் தண்ணி இல்லாம போட்டாங்க வாய்க்காலே. ஆறே வத்திருச்சு கைஸ், பக்கத்துல உள்ள ஆறே வத்திருச்சு. ஆனா அந்த இடம் வத்தலை. அப்போ பார்த்துக்கோங்க அந்த இடத்துல எந்த லெவலுக்கு அந்த தண்ணியில் உள்ள அந்த எந்த அளவுக்கு அப்ப அந்த இடத்துல தண்ணி பாதுகாப்பா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு வருஷம் இந்த இடத்துல வத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல அந்த தண்ணியை வந்து பதப்படுத்தி எவ்வளவு நாள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டேரக்டா நம்ம மாடிக்கு இங்க வந்துடலாம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா பார்த்தா தெரியும். போன வீடியோவில் உள்ள கிளிப் வேணா ஆட் பண்றேன். அதாவது இதுல அப்படியே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 3 மாசம் முன்ன கூட இந்த இடத்துல எவ்வளவு மீன் இருந்துச்சுன்னா, அவ்வளோலாம் இல்லை கைஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், பக்கத்து வீட்டு பசங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு இந்த வீடியோலாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதுல உள்ள மீனையும் காங்கலை. ஓகேவா, அதாவது யதார்த்தமா வந்தேன். அதாவது ஒரு நாள் ஃபுட்டு போட்டுட்டு 2வது நாள் யதார்த்தமா வந்தேன். அப்பவே எனக்கு தெரிஞ்சுட்டு, ஓகே ரைட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. தண்ணி செம்ம கலங்கல். அப்படியே உள்ள எட்டி பார்த்தா மீன் இல்லை, ரைட்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமா என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். சரி ரைட்டு பார்த்தேன், ரொம்ப பாசி பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா கழுவி அப்படி நீட்டா வச்சாச்சு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வளர்ப்போம். ஏன்னா நமக்கு அந்த கைஸ் இந்த கூட நான் வித்துட்டேன் கைஸ். அதாவது வித்துட்டேன்னு சொல்லி எப்படி ப்ரோ வச்சிருக்கேன்னு கேட்காங்க. அதாவது இன்னும் 2 days பேக், அதாவது 2 நாள்ல பெய் விடும் நம்மகிட்ட இருந்து. அது ஒரு பையன் கேட்டான், ரொம்ப ஆசையா கேட்டான் அந்த கூடு. சரி ஓகே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு.
அடுத்தது கைஸ் அதே மாதிரி ப்ரோ நம்ம சேனல்ல எதுக்கு ப்ரோ அடிக்கடி வீடியோ வர மாட்டேன்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டேன், எனக்கு என்னன்னா அதாவது நான் வந்து இப்போ வந்து என்னால இப்போ வந்து எனக்கு வந்து ஃபிஷிங் தெரியும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியுமா ப்ரோ நீங்க நினைப்பீங்க. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ், அதாவது ரெண்டுமே எனக்கு வந்து வளர்க்கவும் தெரியும், அதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணணும்னு தெரியும். வளர்க்குறது ஒண்ணுதான், ஃபீட் பண்றது ஒண்ணுதான். இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு அதை எப்படி கேர் பண்ணணும்னு தெரியும் ஓகேவா. அதே மாதிரி நான் வந்து ஒரு பைக் வச்சிருக்கேன், அது வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பைக் வந்து எனக்கு வந்து அந்த பைக்ல வந்து எனக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி குட்டி குட்டி வீடியோ நான் போடுவேன். அது வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போ இப்போ ரீசெண்டா ஒரு நாளைக்கு முன்னாடி அது வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டேன் கைஸ் அந்த வீடியோ. சாரி ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சாரி. அந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். அது வந்து எப்படின்னா உடனே கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சும்மா டப்பால இருக்கிற பேரை போட்டு இந்த லைட்டை மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தங்கோதான் பேசிட்டேன். அது வந்து ஒரு ஃபாக் லைட்டை வந்து நான் வந்து மாட்டுறேன். அதாவது நான் வந்து ஃபாக் லைட் வாங்கி அந்த லைட் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓகேவா. அதாவது அந்த லைட் வாங்கி, அதாவது நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன், அது வேற கைஸ் ஓகேவா. அது அப்படியே நவுட்டி வச்சிருங்க. இந்த லைட்டை வாங்கி நான் வந்து எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன். ஒருத்தங்க என்னன்னா மாட்டி தரேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தங்க என்னன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, இன்னொருத்தங்கன்னா தம்பி தெரியாதப்பா அப்படிங்காங்க, இன்னொருத்தங்க என்னன்னா இது வந்து ஒயர் கனெக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது வந்து நான் வந்து அந்த வீடியோல கிளியரா இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அந்த வீடியோல கிளியரா இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டுருங்க கீழே ஓகேவா. யாரு கமெண்ட் போட்டாலும் நான் பண்ணிடுறேன் ஓகேவா. ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, நான் வந்து கிளியரா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன், கிளியரா போடுறேன் ஓகேவா. அது வந்து நான் நார்மல் கேமரால எடுத்ததுதான், ஐபோன்ல எடுத்தது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஃபிஷிங் வீடியோன்னு வச்சிருக்கேன் கைஸ், அது வந்து இனிமேதான் நான் போஸ்ட் போடணும். சாரி போஸ்ட்டுங்க பாருங்க, அது இனிமேதான் போஸ்ட் பண்ணணும் அந்த வீடியோவை. அதுவும் என்னோட நார்மல் கேமரால எடுத்ததுதான், ஐபோன் கேமரால எடுத்தது கிடையாது. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா இல்ல குவாலிட்டி, பட் நீங்க கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அது நீங்க என்ன நினைச்சாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு என்னால தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான் கைஸ். எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த வீடியோ கொஞ்சம் குண்டைக்க மண்டைக்கா தான் இருக்கும், சரி இருக்காது அந்த வீடியோ கொஞ்சம். சரி ஓகே கைஸ், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ஃபாக்லைட், அதாவது நான் இதுக்கப்புறம் மாட்ட போறேன், கடையிலே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றவங்க இது நம்ம ஓனாவே நம்மளே மாட்டிக்கலாம். அதனாலதான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே கைஸ், இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா ப்ரோ நம்ம சேனல்ல எதுக்கு ப்ரோ அடிக்கடி வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இப்போ நான் சொன்னது வந்து வீடியோ டெலிட் ஆயிட்டானா நான் வரல. எப்பவுமே நம்ம எடுக்கிற ஸ்பாட், அதாவது நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்னு வச்சு நம்ம பார்க்கணும், நம்ம ஆக்சசரிஸ் வச்சுட்டு என்ன வச்சிருக்கோம்னு பார்க்கணும். அது போக நம்ம எடுக்கிற ஸ்பாட்ல நமக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கணும் கைஸ். அந்த இடத்துல நம்ம எடுக்கிற ஸ்பாட்ல நம்ம நிம்மதி இருக்கணும். நாங்க போற எல்லா இடமுமே அபேண்டான பிளேசஸ், அதாவது நாங்க போற ஹாரர் பிளேசஸும் இருக்குது. அபேண்டான பிளேசஸ்னா யாருமே வரமாட்டாங்க, அங்க வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நாங்க போற பிளேசஸ்லாம் யாருமே வரமாட்டாங்க அவ்வளவா. ஆனா உங்களுக்கு வண்டி சவுண்ட் கேட்கலாம், ஆனா அது ஹைவேன்னு சொல்ல முடியாது, ஒரு 4 மணி நேரம் ரோடு இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் அந்த இடத்துல ஒரு காரு பைக் எதுவும் போகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரேரா போகும். அது அந்த இடத்துல குட்டி கிராமம் இருக்கு, அங்கேயும் அவ்வளவா யாரும் பைக் எடுத்துட்டு வெளியே அந்த சைடு வரமாட்டாங்க. அதுக்கு அதுக்கு அப்படியே அந்த நாங்க இருக்கிற பிளேஸ தள்ளி அப்படியே ஒரு பெரிய ஹைவே உண்டு. அங்க அதுதான் உண்மையிலே ஒரு ஹைவே. அந்த இடத்துலதான் அதிகமா ஆள் நடமாட்டம் எப்பவுமே இருக்கும். ஆனா அங்க இருந்து இங்க ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நாங்க ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதனால நாங்க போற எல்லா இடமுமே அபேண்டனான பிளேசஸ் ஓகேவா கைஸ். அதனால நாங்க வந்து அடிக்கடிலாம் அங்க போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது. அது நம்ம சாதாரண ஒரு சின்ன ரொம்ப சின்ன நம்ம ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சின்ன இதுதான். அதாவது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நம்ம ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஓகேவா. நம்ம ஒரு சின்ன விளாகர்ஸ், நம்ம சின்ன ஃபிஷிங் விளாகர்ஸ் ஓகேவா. நம்ம அவ்வளோ ஸ்ட்ரேஞ்ச் பண்ணி அங்க எடுக்கிறது வந்து பாசிபிள் தான், பட் அந்த இடம் கொஞ்சம் ஓவரான அபண்டனான பிளேஸ். நாங்க போற எல்லா இடமே ப்ரோ நீங்க ராத்திரி வீடியோ போடுறீங்கன்னு சொல்றீங்களே, ஆனா போட மாட்டேங்கீங்களே நீங்க நினைப்பீங்க கைஸ். இது எங்களால அந்த இடத்துல போயிட்டு ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியாது. நாங்களே கொஞ்சம் திணறி தான் அந்த இடத்துல வீடியோ எடுப்போம், கொஞ்சம் இடத்துல கட் பண்ணிடுவோம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. இப்பதானே அப்புறம் அபேண்டான பிளேஸ்ன்னு சொன்னீங்க, அப்படின்னு கிடையாது. அதாவது குடிக்கிறது, சரக்கு அடிப்பாங்க தானே, சரக்கு அடிக்கிறதுக்குன்னா அங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் அதிகமா அவங்க வந்துகிட்டு நம்மகிட்ட வந்துகிட்டு தம்பி, அதாவது நம்ம வச்சிருக்க ஃபிஷிங் ராட்ஸ் வந்து இங்கனக்குள்ள, அதாவது
நம்ம இடத்துக்குள்ள அவ்வளவா யாருமே பார்த்தது கிடையாது. அந்த ராட்ஸ்லாம் ஃபிஷிங் ராடு அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அதனால அவங்க கேட்பாங்க. சிலவங்க வந்து ஐயோ நானும் யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு நம்மள இது பண்றது அதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். அது பரவாயில்ல. ஒரு வாட்டி போட்டு தந்துருவாங்க. அது ஓகே. பட் நம்ம வச்சிருக்க ஆக்சசரிஸ், நம்ம வச்சிருக்க போனு, அது மட்டும் இல்லாம நம்ம வச்சிருக்கிறது மைக்கு, நம்ம கொண்டு போற பைக்கு, அப்புறமா நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸ், அதெல்லாம் நம்ம அவ்வளோ யாரும் ஜுவல்ஸ் போடல. இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா எதுவுமே நகரந்தரம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல போனா அதாவது தம்பி நீங்க எதுக்கு அங்க போனீங்க அப்படின்னு தான் நம்மளை பத்தி கேட்பாங்க தவிர அவங்க மேல தப்பு சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம 24 மணி நேரமும் அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது. நம்ம போறது நம்ம அதிகபட்சம் நம்ம அதிகமா வீடியோ போட்டிருக்கிறது 30 நிமிஷத்துல போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. அது பிறகு அதுதான் நம்ம கொஞ்சம் அதிகமா இருந்த நேரம். பட் நாங்க அங்க இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்திருக்கோம். ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் இருந்திருக்கோம். பட் எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது. ஆனா திடீர்னு வந்தால் திடீர்னு வந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம சேனல்ல வந்து பிச்சிங் லேக் வந்து ரொம்ப வர மாட்டேங்குது. அதாவது மிந்திலாம் எப்படின்னா ரொம்ப போடுவோம். அதாவது ஒரு வாரத்துக்கு 4-5 வீடியோ மழை போட்டு விட்டுருவோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு இந்த வீடியோவே டெலிட் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர் வீடியோ கைஸ். அது டெலிட் ஆயிடுச்சு. அதனால அபண்டன் பிளேஸ்னால இப்ப நம்ம அது அதிகமா எங்கேயுமே அந்த இடத்துக்குலாம் போறது கிடையாது. அடுத்தடுத்த பிளேஸ்ல நிறைய பார்த்து வச்சிருக்கோம் கைஸ். அது வந்து வேற வேற ஊர்ல இருக்கும். ஓகேவா? இங்கேயே சுத்திட்டே அடக்க முடியுமா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகணும். ஓகே. அதனால அது போலாம். பட்டு போறது பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கிட்ட கரை போ ஒழுங்கா நமக்கு நேரமும் கிடைக்கிறது இல்ல. பட் அதே மாதிரி போலான்னு அப்படி போக முச்சுதான் ஏதாவது நடந்துருது திடீர்னு எதிர்பார்க்காத முச்சுல. அது மாதிரி நம்ம தேடுற விஷயம் நமக்கு இல்ல இல்ல. அதாவது மத்த நேரம்லாம் அந்த விஷயம் இந்த மாதிரி கீழே தான் எங்கேயாச்சும் கிடக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம தேட முச்சுல கிடைக்கிறதே கிடையாது. எதுக்குன்னே தெரியல. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுக்குன்னே தெரியல. ஓகேவா? அது மாதிரி நிறைய விஷயம் நடந்துருது. வேற என்ன சார்? வேற என்ன சொல்லலாம்? வேற இந்த மாதிரிதான் நம்ம. அதனால நம்ம சேனல்ல வந்து ரொம்ப இந்த ஃபிஷிங் வீடியோ வந்து டக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 4 நாள் ஆயிருங்க எப்படின்னாலும். ஒரு வீடியோ நாங்க பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கு இது பண்றேன் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் ஆயிரும். வீடியோ எடுக்கிறதே அடி டென்ஷன் ஆயிரும். இடையிலலாம் நான் யூடியூப் சேனலே மறந்துட்டு போயிட்டேன். ஒரு 3 மாசமா யூடியூப் சேனலே மறந்து ஒம்பாட்டுல கெரியர் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் 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 சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அப்படி இதாயிருச்சு. வேற வேற என்ன சொல்லலாம் கேஸ்? வேற இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நேரமா கேமராவை கையிலே பிடிச்சிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது கேஸ். இது அவ்வளவுதான். வேற வேற என்ன பேசலாம்? வேற எதுவும் அவ்வளவா பேச வேண்டியதில்லை கேஸ். வேற இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அந்த இது கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். வேற இது உங்களுக்கு வேற என்ன வீடியோ போடணுமோ நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி ராத்திரி மட்டும் தயவுசெய்து வேணாம் கமெண்ட் போட்டுறாதீங்க. ஏன்னா ராத்திரி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் உண்டு. அதனாலதான் நம்ம மீன் பிடிக்க போற இடத்துல. அதனாலதான் வேணாம் அப்படி சொல்றது. சரக்கு அடிக்கிறத தாண்டியும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கேர்ள்ஸ் அந்த மாதிரி நிறைய உண்டு. அதே மாதிரி அதனால வேணாம்னு சொல்றேன். ஏன்னா வந்து நாங்க போறோம். அது வந்து அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நாங்க போகும் நாங்க அதை பார்த்துட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை. வீடியோல அந்த நாங்க வீடியோ போன் வேற வச்சிருப்போம். அப்ப வீடியோ எடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் பிரச்சனை தான். அதனால வேணான்னு சொல்றேன். முக்கால்வாசி நேரம் நாங்க ராத்திரி போறது கிடையாது வீடியோ எடுக்க. ஒரே ஒரு வீடியோ வேணா நைட் ஃபிஷிங் சொல்லி போட்டிருப்பேன். மற்றபடி எதுவுமே அவ்வளவா போடலை வீடியோல. வீடியோ எடுக்க போறது கிடையாது. வீடியோவும் போடுறதும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதானா? வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், பாய்.